ஹாய் காய்ஸ் என்டர்மேன் எக்ஸ்பி ஃபார்ம் கட்டுறது எப்படி நான் இந்த 2 நிமிஷம் வீடியோவில் சொல்கிறேன் காய்ஸ். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் காய்ஸ். நான் இவ்வளோ பெரிய வீடியோவை இவ்வளோ ஷார்ட்டாக சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள் காய்ஸ். ஃபஸ்ட்டு லாவாவை ஊற்றி அது கடைசி வரைக்கும் போகிறத பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம கீழே வந்து லீஃப் பிளாக் வைக்கணும் காய்ஸ். லீஃப் பிளாக் வச்சுட்டு அதை ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கணும் காய்ஸ். இதை நீங்கள் கீழே வரைக்கும் போய் கூட கட்டலாம், இல்லை மேலேருந்தே டேரெக்டாக வந்து லீஃப் பிளாக் வச்சு கட்டலாம் காய்ஸ். அதே மாதிரி வந்து 2 ஸ்டாக் லீஃப் பிளாக் எடுத்து இந்த மாதிரி ரொம்ப தூரத்துக்கு வந்துடணும் காய்ஸ். 2 ஸ்டாக் லீஃப் பிளாக் காலியானதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தேவையான சைஸில் பிளாட்ஃபார்ம் கட்டிக்கணும் காய்ஸ். இந்த பிளாட்ஃபார்முக்கு சென்டரில் வந்து டபுள் செஸ்ட் வைக்கணும் காய்ஸ். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹாப்பரை செஸ்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க காய்ஸ். கனெக்ட் பண்ணிவிட்டு ஹாப்பர் மேலே கார்பெட்டை போட்டு கவர் பண்ணிடுங்க காய்ஸ். கவர் பண்ணிவிட்டு 2 பிளாக் ஹைட்டுக்கு வந்து லீஃப் பிளாக்கை கவர் பண்ணிவிட்டு 2 டெம்பரரி பிளாக் வச்சு 3வது பிளாக்கில் வந்து ஒரு லீஃப் பிளாக் வச்சு இந்த மாதிரி ரிங்கு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க காய்ஸ். இந்த மாதிரி 11 வாட்டி ரெடி பண்ணிவிட்டு 12வது பிளாக்கை சாலிட் பிளாக்கால் ரிங்கு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதிலேருந்து அந்த ரிங்கில் ஒரு கார்னர்லேருந்து 13 பிளாக் இந்த மாதிரி போட்டு வந்து 4 கார்னருக்கும் 13 பிளாக் போட்டுட்டு இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் மாதிரி அதை ஜாயின் பண்ணி கவர் பண்ணிக்கோங்க காய்ஸ். அதுக்கப்புறமா அந்த சென்டர் ட்ராப் டோர் வச்சு கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 3 பிளாக் ஹைட் வந்துடணும். ஹைட் வந்துட்டு அது மேலே வந்து அயன் பார் இல்லைனா ஃபென்ஸ் வச்சுருங்க கைஸ். ஃபென்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பிளாக் வச்சு இந்த மாதிரி ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் மாதிரி ரெடி பண்ணிக்கணும் கைஸ். ஏன்னா எண்டர்மைட்டு ஸ்பான் பண்ண போகிறோம், அதனால் அது வெளியே போகாமல் இருக்க இந்த மாதிரி ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு ரயில் வச்சுட்டு அது மேலே வந்து மைண்ட் கார்ட்டை வச்சுருங்க. அதுக்கப்புறமா எண்டர்போலை வச்சு எண்டர்மைட்டை ஸ்பான் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நேம் டேக் கொடுத்து இந்த மாதிரி வந்து மைண்ட் கார்ட்டில் தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி பிரேக் பண்ணுறங்க காய்ஸ். அயன் பாரையும் மைண்ட் கார்ட்டியை மட்டும் விட்டுட்டு எல்லா பிளாக்கையும் மைண்ட் பண்ணிடணும் காய்ஸ். மைண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ராப் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா எண்டர்மேன் ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க காய்ஸ். அவனுங்களுக்கு கீல் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ்பி ஏற்ற வேண்டியது தான் காய்ஸ். பாய் காய்ஸ். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.